எனது குருநாதர் திலக் கே பாஸ்கரன் அவர்களுடைய ஜோதிட சொல்மிக்க மந்திரமில்லை. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முன் நிற்பது ஜோதிட ஆசிரியர் சே ஜெகநாதன். போன பகுதியில் குரு நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரன் 11 இருந்தால் குருவுக்கு என்ன பலனை கொடுப்பார்னு பார்த்தோம். இப்போ குரு நின்ற நட்சத்திர அதிபதி சுக்கிரன் 12 இருந்தால் குருவுக்கு 12 இருந்தால் குருவுக்கு என்ன பலனை கொடுப்பார்னு இந்த சுக்கிரனை பார்ப்போம். குருவுக்கு 12ல சுக்கிரன் இருந்தால்னா இதுக்கு பக்க விளைவாளதால ரகசிய நடவடிக்கைகள், ரகசிய துன்பங்கள், மறைந்து வாழ்தல், முயற்சியின்மை, தனித்து வாழ்தல், செயலற்று கிடத்தல், சிறைவாசம், மறைத்து வைத்தல், உளவு பார்த்தல், இது போன்ற சம்பவங்களை இந்த ஜாதகருக்கு இந்த சுக்கிரன் 12 இருந்து குருவுக்கு வழங்குவார். குரு என்ற நட்சத்திர அதிபதி எங்க இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குருவுக்கு சுக்கிரன் தன்னுடைய பலன்களை மாறி மாறி வழங்குவார். நாம பொதுவா குரு மேசத்துல இருக்காரு, குரு திசையில மேசத்துல இருந்து தான் பலனை எடுத்து கொடுப்பாரு. நாம தவறா பார்க்க கூடாது. குரு என்ற நட்சத்திர அதிபதி எந்தெந்த பாவங்கள்ல இருக்கிறாரோ அதுக்கேற்ற போலதான் இந்த குருவுக்கு சுக்கிரன் பலன்களை தான் இருக்கும் இடத்திலிருந்து வழங்குவார். இப்படிதான் குரு என்ற நட்சத்திர அதிபதி குரு என்ன பலனை கொடுப்பாருன்னு அவர் நின்ற நட்சத்திர அதிபதியை பார்த்து தெரிஞ்சுக்கணும். பாரம்பரிய ஜோதிட முறையில ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும்னா அது எப்படி தருன்னு நாம இப்படிதான் 12 பாவங்களுக்கும் பார்க்கணும். இதுதான் முறையான வழிமுறைகள். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடம் பயில ரொம்ப வசதியா, சுலபமா, எளிமையா உங்களுக்கு இருக்கும். புதுசா ஜோதிடம் கத்துக்க வரவங்களுக்கு ரொம்ப சுலபமா நீங்க ஜோதிடம் கத்துக்கலாம். இது நல்லா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இந்த சரஸ்வதி ஜோதிட மையம் உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.